லைஃப் லாங் ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு பதில் ஒரு 2.5 வருஷத்தில் போட்ட முதலீடு எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஆக்சுவல் அமௌண்ட்ல இருந்து ஒரு 40% கிட்ட ஆமாம் ஆல்மோஸ்ட் ஒரு 40% வரையும் உங்களுக்கு சப்சிடி வந்து கிடைக்கும். வித்தின் ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது சொல்ல மேலே ஷீட்டில் போடும்போது நம்மளுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் உங்களுக்கு குறைவாக இருக்கும். அவங்களோட மந்த்லி பில் கன்சம்ஷனில் ஆல்மோஸ்ட் நியர் டு 70,000 வந்து 1 lakh rupees வரையும் அவங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 10 rupees 11 rupees டேரிஃப்க்கு வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிறதுனால. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்கை எனர்ஜிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். நீங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, ஒரு நடுத்தர குடும்பமோ இல்லை ஒரு ஏழை குடும்பமோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைனா இந்த மின்சார கட்டணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா மின்சார கட்டணம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதனால மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அதுக்கு முதன்மையான ஒரு அல்டர்னேட்டிவாக இருக்கிறது என்னன்னா சோலார் பேனல்ஸ். சோலார் மூலமாக மின்சாரம் எடுத்து நம்ம வீடுகளில் பயன்படுத்துறது. ஸோ நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஆண்டு காலமாக இருந்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இது ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுக்கு தகுதியானது தானே, அதை சொல்ல முடியும்? என்னோட நேம் சதீஷ்குமார். ஸோ ஸ்கை எனர்ஜிஸ்ன்றோட நிறுவனத்தோடைய ப்ரொப்பரேட்டர் நம்ம. ஸோ கடந்த ஒரு 15 இயர்ஸாக நம்ம வந்து சோலார் செக்டரில் இருக்கிறோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் இந்த நிறுவனத்தை நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஏன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது மக்கள்கிட்ட. ஸோ இப்போ நல்ல அவேர்னஸ் வந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுடைய தேவைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒவ்வொரு சின்ன வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏசின்றது ஒரு மேண்டட்ரியாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் இருந்தால் போதும், ஒரு லைட் இருந்தால் போதுன்ற மாதிரி இருந்துட்டு இப்போ ஏர் கண்டிஷனர் வந்துச்சு, நம்மளுடைய வாஷிங் மிஷின், மற்ற ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த மாதிரி கன்சம்ஷன் நம்மளுடைய தேவைகள் ஜாஸ்தி ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி பில் கன்சம்ஷனும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய டேரிஃபும் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தேவைகளுக்கு தகுந்த மாதிரி டேரிஃபும் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி கோலில் தான் நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், மோர் தென் ஒரு 70%. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டான சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சோலார் தான். ஸோ சோலார் வந்து நம்ம ரெனியூவல் எனர்ஜி அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நம்ம அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் as well as நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால ஸோ மக்கள்கிட்ட நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாருடைய வீட்டுகளுடைய மாடியில் நம்ம சோலார் போட்டுட்டு ஸோ அவங்களுடைய செல்ஃப் கன்சம்ஷன், அவங்களுடைய தேவைக்கு அவங்களாவே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்கீம். எத்தனை ஸ்கீம் இருக்குது, இல்லை எந்த மாதிரியான ஸ்கீம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னேன். இனிஷியல் ஸ்டேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு 2 பேருமே சப்போர்ட்டில் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிப்ரவரியிலேருந்து PM சூரியகர் அப்படின்ற ஸ்கீமில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. PM சூரியகர் அப்படின்ற ஸ்கீம் தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நம்ம எம்பனல்டு வெண்டர் நம்ம வந்து ஃபார் தமிழ்நாடு as well as பாண்டிச்சேரி 2 ஸ்டேட்டில் நம்ம எம்பனல்டு வெண்டர். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து எம்பனல் பண்ணால் மட்டும்தான் அந்தந்த ஸ்டேட்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பனல்டு வெண்டார் வந்து ரிஜிஸ்டர்ட் வித் டிஸ்கம், அதாவது ஸ்டேட் டிஸ்கமோட கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் டான்ஜெட்கோவோடையும் நம்ம எம்பனல்டு வெண்டார் as well as வந்து பாண்டிச்சேரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோடையும் நம்ம எம்பனல்டு வெண்டார். ஸோ 2 ஸ்டேட்லையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 150 சோலார் சிஸ்டம் நம்ம இதுவரை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கீமில் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு 50 lakhs வரையும் இந்த சப்சிடியை நம்ம கஸ்டமருக்கும் பெனிஃபிஷியரிக்கும் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆன்லைன் தான். ஸோ பெனிஃபிஷரிஸ் கஸ்டமர்ஸ் டேரெக்டாகவே PM சூரியகர் ஸ்கீமுக்குள்ளே போகலாம். போயிட்டு அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து அவங்க வந்து என்ட்ரு பண்ணாலே அவங்களுடைய பில் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துடும், அவங்களுடைய லோட் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ மினிமம் கெப்பாசிட்டி 1, 2, 3 அதாவது 3 கெப்பாசிட்டிக்கு மட்டும்தான் சப்சிடி உண்டு. 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3க்கு வந்து 78,000. ஸோ இந்த 3 வரையும் தான் சப்சிடி. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ 3 கிலோவாட் வரையும் தான் உங்களுக்கு சப்சிடி வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2க்கு வந்து சப்சிடி வராது. ஸோ இருந்தாலும் உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் ஒரு 78,000ன்றது பெரிய அமௌண்ட் வந்து. ஸோ இதுவரை நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க, as well as ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான அமௌண்ட், ஆல்மோஸ்ட் 78,000 rupees சப்சிடின்றது ஒரு பெரிய பெனிஃபிட் ஃபார் த பெனிஃபிஷரிஸ். ஓகே சார். இப்போ நீங்கள் மானியத்தை பற்றி பேசியிருந்தீங்க, சப்சிடி.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பம், எனக்கு ஆமா. ஒரு சின்ன வீடு இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சோலார் சிஸ்டம் போடலான்னு பார்க்குறேன். ஓகே. அதுக்கு வந்து நான் எந்த மாதிரி சப்சிடிஸ் கிடைக்கும் சார் எனக்கு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் இப்போ எல்லாருமே ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 12லேருந்து 15 யூனிட் தேவைன்றது சாதாரணமாகிடுது. ஒரு ஏசி நீங்கள் ரன் பண்ணாலே 6லேருந்து 7 யூனிட் ரன் எடுத்துரும். ஸோ பேலன்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மோட்டர் இருக்குது, மற்ற லைட்டிங் லோட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மினிமம் ஒரு 10லேருந்து 12 யூனிட் தேவையாக இருக்கும். ஸோ எல்லாருமே 3 கிலோவாட் போயிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 78,000 ருபீஸ் சப்சிடி நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 180லேருந்து 2 lakhs வரையும் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சைட் கண்டிஷன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சைட் கண்டிஷன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கலாம், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம். ஸோ ஹைட்டை எலிவேட் பண்ணி ஒரு 6 feet ஹைட்டில் போடுவோம். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த சைட் கண்டிஷன் அந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நீங்க சொல்றத பார்த்தா இப்போ ஆக்சுவல் அமௌண்ட்ல இருந்து ஒரு 40% கிட்ட ஆமாங்க, ஆமாம். ஆல்மோஸ்ட் ஒரு 40% வரையும் உங்களுக்கு சப்சிடி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 1,20,000 கிட்ட தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு இமீடியட்டாக வித்தின் 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே சப்சிடி வந்துடும். இன்னும் சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் வீக்கில் கூட சப்சிடி வந்துடுது இது. ஸோ ரொம்ப பெனிஃபிட் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிருது. ஸோ ஒரு 2 months 3 months வெயிட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு லாங் டியூரேஷன்லாம் கிடையாது சப்சிடிக்கு. ஸோ எல்லாமே இது போர்ட்டல்லே அவங்க பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஸ்டேஜில் அவங்களுடைய சப்சிடி இருக்குது. ஸோ டோட்டலாக இது வந்து 10 ஸ்டேஜ் ப்ராசஸ். ஸோ இனிஷியலாக ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம ப்ராஜெக்ட் கமிஷனிங்லேருந்து சப்சிடி டிஸ்போஸ் பண்ணுற வரையும் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 10 ஸ்டேஜ். ஸோ இந்த 10 ஸ்டேஜுமே வந்து யார் வேணாலும் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ யார்கிட்டையும் கேட்க வேண்டியது கூட அவசியம் கிடையாது. உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி போட்டு நீங்களாவே உள்ளே என்டர் பண்ணி பார்த்தாலே இந்த பிஎம் சூரியகாரோடைய வெப்சைட்டில் உங்களுடைய சப்சிடி ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ப்ராஜெக்டோடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியான இந்த போர்ட்டல் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி இது. சரி, இன்னொரு சந்தேகம் என்னன்னா, எல்லாருக்கும் இது இருக்கும். இப்போ நான் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 5,000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன் இபி பில்லு. ஓகே. சம்மர் டைமில் கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு பேர்டனாக இருக்கும்ல சார்? ஏன்னா 5,000 ரூபா கட்டிட்டு போகிறேன், அது மிகப்பெரிய அமௌண்ட், எதுக்கு நான் அதை போடலாம் அப்படின்னு. வீட்டு வாடகைக்கு போகிற மாதிரி இஎம்ஐ வேண்டாமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் இதுவும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ளே அவைல் லோனா அப்படி வேண்டாமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு லோன் வேண்டும் அப்படின்னாக்க ஸோ லோனுக்கான ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா ஸோ வித்தின் ஒரு 2 to 3 daysலேயே உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ இமீடியட்டாக அந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கான வேல்யூ நீங்கள் 70% நீங்கள் கேட்குறீங்கன்னா 70% ஆர் 90% கேட்டிங்கன்னா 90%. ஸோ டேரெக்டாக வந்து பெனிஃபிஷியரி அதாவது வெண்டாருக்கே அவங்க கொடுத்துருவாங்க. as well as இந்த 78,000 ருபீஸ் சப்சிடி அமௌண்ட்டு உங்களோட லோன் அமௌண்ட்டில் வந்து டெடக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அதுவும் வந்து பெரிய பேர்டன் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் என்ன பே பண்ணுறீங்களோ அதை விட கம்மியாகவே நீங்கள் லோன் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. 2 years 3 years 5 years வரை நீங்கள் வந்து லோனுக்கான அமௌண்ட் போட்டுக்கலாம். ஸோ இது லைஃப் ஆஃப் த ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 25 years. ஸோ வித்தின் 3 yearsக்குள்ளே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பே பேக் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவீங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். as well as எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரைஸ் ஆனாலும் உங்களுடைய இந்த ஜென்ரேஷன் காஸ்ட் ரிமைன் சேம் தான். ஸோ இதில் எந்தவித பெரிய மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ பேங்க் லோனுக்கு போகிறது ஒரு பெரிய ஆப்ஷன். as well as ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ வந்து 7லேருந்து 6.5 கிட்ட குறைச்சிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து கஸ்டமருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து 3 கிலோவாட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் 1 கிலோவாட் கூட தேவைப்படுறதா இருக்கலாம். எக்ஸஸாக வாங்கிட்டேன்னா அது எனக்கு ஒரு பேர்டனாக தானே இருக்கும். கரெக்டுங்க. இது வந்து எக்ஸஸ்க்கு அதாவது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கன்சம்ஷனை பேஸ் பண்ணி தான். ஒரு 450 யூனிட்ஸ் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது பர் மந்த் அப்படின்னாக்கா, ஸோ பர் டே ஒரு 15 யூனிட்ஸ் அல்லது 16 யூனிட்ஸ் உங்களோட ரெக்யர்மெண்ட். 1 கிலோவாட் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா மினிமம் 4லேருந்து 5.5 யூனிட்ஸ் வரையும் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஒரு 3 கிலோவாட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 12லேருந்து 15 யூனிட்ஸ், ஈவன் பைஃபேஷியல் பேனல்ஸ்லாம் போட்டிங்கன்னா 18-19 யூனிட்ஸ் வரையும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய யூனிட் என்ன ரெக்யர்மெண்ட்ன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனலை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆஃப் யூனிட் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எந்தெந்த வகையான சோலார் பேனல்ஸ் இருக்குது? இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ பாலி அப்படின்றது இருந்தது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல்ன்றது டெக்னாலஜி வந்தது. பைஃபேஷியலுக்கு அடுத்தது டாப்கான்ற மாடல்ஸும் வந்துருக்கு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா காஸ்ட்டும் வந்து மோரோவர் குறைஞ்சிடுச்சு. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கிலோவாட் சோலார் சிஸ்டம் பண்ணுறதுக்கு 3 lakhs 3.5 lakhs இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 45,000 50,000 ருபீஸ்க்கு நம்ம வந்து சோலார் சிஸ்டம் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி, அதாவது ப்ரைஸ் அந்தளவுக்கு டிராஸ்டிக்கலாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ டெக்னாலஜி நிறைய அட்வான்ஸாக வந்துருச்சு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 100 watts 150 watts தான் பேனலோடைய வாட்டேஜ் இருந்தது. இப்போ மோர் தென் 650 watts வரையும் சோலார் பேனல் வந்துருச்சு. ஓகே. ஸோ எஃபிஷியன்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கிலோவாட் நம்ம இன்ஸ்டால் பண்ணனாக்கா நியர் டு ஒரு 5.8 நியர் டு 6 கூட வருது பைஃபேஷியலில். ஸோ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா சப்சிடி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே பைஃபேஷியல் பேனல்ஸ் போடுறோம். ஸோ டபுள் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ மேலேருந்து சோலார்லேருந்து ஜென்ரேஷன் கிடைக்கும். as well as கீழே வந்து ரிஃப்ளெக்ஷன்லையும் உங்களுக்கு கீழே வந்து ஒயிட் டைல்ஸோ அல்லது வந்து ஒயிட் பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஸோ டபுள் சைடில் நமக்கு வந்து நல்ல ஜென்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபார் டொமஸ்டிக் அப்ளிகேஷன் பிஎம் சூரியகாருக்கு பண்ணுறது எல்லாமே பைஃபேஷியல், as well as கமர்ஷியலுக்கு பண்ணுறது எல்லாமே டாப்கான் வேரியண்ட்னு சொல்லுவோம். ஸோ டாப்கான் பேனல்ஸ் வந்து 590 600 வாட்ஸ்க்கான பேனல்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து டொமஸ்டிக் பண்ணுற போது நமக்கு மானியம் கிடைக்குது. ஆமாம். இதே வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை வேறு ஏதாவது வெளியே பண்ணுறோம் அப்படின்னாலும் ஓகே, அதுக்கு எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட்டே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். எதனால அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் பண்ணும்போது டிசிஆர் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டாம். டிசிஆர் அப்படின்னா டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யூர்மெண்ட். நம்ம போடக்கூடிய சோலார் பேனலில் இருக்கிற செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய செல்ஸுக்கு தான் சப்சிடி உண்டு. ஸோ இந்த சீரியல் நம்பர் வந்து ட்ராக் பண்ணுவாங்க ஃப்ரம் நம்ம எங்கே ஆரிஜின் ஆகுது, யார் எந்த பெனிஃபிஷரிக்கு போகுது அப்படின்னு. நீங்கள் சீரியல் நம்பர் அந்த பிஎம் சூரியகார் போர்ட்டலில் போட்டாலே எங்கேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்றத அந்த ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் காஸ்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ கம்பேர் டு உங்களுக்கு கமர்ஷியல் உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் போடும்போது காஸ்ட் ஜாஸ்தியாகும். கமர்ஷியலில் ப்ரொபோஷனலாக வந்து இண்டிஜினியஸ் பேனல்ஸ் கிடையாது. இண்டிஜினியஸ் மீன்ஸ் டிசிஆர் பேனல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ரொபோஷனலாக காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு 100 கிலோவாட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் பிட்வீன் அரௌண்ட் ஒரு 35 lakhsலேருந்து ஒரு 40 lakhsக்குள்ளே தான் வரும். இதே நீங்கள் டொமஸ்டிக் போகும்போது காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எதனால் அப்படின்னா டிசிஆர் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதனால தான் மானியம் கொடுக்கும். ஆமாம், அதனால தான். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நிறைய பேர் இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்களா சார்? ஆமாங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இப்போ அடாப்ட் பண்ணுறாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட யூனிட் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. அது சொல்லஸ் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் தான் நிறைய கன்சம்ஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் மேலே வந்து ஃபேக்ட்ரியோடைய ரூஃப் டெரஸ் மேபி ஷீட் மவுண்டடாக இருக்கலாம் அல்லது ஆர்சிசியாக இருக்கலாம். மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியோட ரூஃப் எல்லாமே ஷீட்டில் தான் இருக்கும். ஸோ ஷீட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஹீட்டும் இறங்காது. அது சொல்லஸ் மேலே ஷீட்டில் போடும்போது நம்மளுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் உங்களுக்கு குறைவாக இருக்கும். எதனால் அப்படின்னாக்கா மேலே வந்து ஸ்ட்ரக்சருடைய காஸ்ட் கிடையாது, சிவில் ஒர்க்குடைய காஸ்ட் கிடையாது. ஸோ மேலே டேரெக்டாக வந்து ரூஃப் மேலேயே ஷீட்டுக்கு மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதனால் ஆக்சலரேட்டட் டிப்ரிசியேஷன் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டோடைய அவங்களுடைய இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைக்கிளாக எடுத்துக்கலாம். 20%. ஸோ எவ்ரி இயர் 40% டிப்ரிசியேஷன் எடுக்கலாம். ஸோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸில் டிப்ரிசியேஷன் பெனிஃபிட்டே அவங்க எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஏர்லியர் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரிசியேஷனுக்காகவே போடுவாங்க எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் குறைஞ்சிடுச்சு. அது சொல்ல வந்து நல்ல அவேர்னஸ் கிடைச்சதுனால எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து இப்போ வந்து சோலார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிட்வீன் 8 to 10 rupees வந்து அவங்களுடைய டேரிஃப் இருக்குது. ஸோ அதனால் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே மேலே அவங்களோட ரூஃபில் வந்து சோலார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரி இப்போ சோலாரை சூஸ் பண்ணலாம் நீங்கள் பார்க்குறீங்க? அப்பார்ட்மெண்ட்டுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான் சோலார் பண்ணுறதுக்கு. எதனால் அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவாங்க. ஸோ அன்டிவைடட் ஷேர் மீன்ஸ் எல்லாருக்குமே இந்த காமன் ஏரியா காமன் ஃபார் ஆல். ஸோ இருக்கிற ஒரு 150 வீடு இருக்குன்னா 150 பேருக்கு மேலே இருக்கிற ஏரியா வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீபாவளி டைமில் பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லுவாங்க, மேலே தான் வாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவங்க ஒன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆக்குப்பை ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளால் சோலார் பண்ணுறதுன்றது டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா எல்லாரையும் ஒன்றும் சேர்க்க முடியாது. ஒரு 10 வீடு இருந்தாலே அவங்கள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம என்ன சஜஷன் கொடுக்கணும்னா காமன் ஏரியாவுக்கு போட்டுக்கலாம். காமன் ஏரியா மீன்ஸ் காமன் ஏரியாவுடைய லைட்டிங் லோட், காமன் ஏரியாவில் 24 hours ரன் ஆகக்கூடிய மோட்டர் லோட், லிஃப்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமன் சர்வீஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு 150-200 வீடு இருக்குனாக்கா அவங்களுக்கு 1 lakh 1.5 lakhs வந்து மந்த்லி வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வரும். ஸோ அந்த மாதிரியான இதுக்கு நம்ம கொடுக்குறது காமன் சர்வீஸ்க்கு போடலாம். ஒரு 20 கிலோவாட் 30, 40 அந்த மாதிரி. ஈவன் நம்ம விஜிஎன் சென்னையில் போட்டிருக்கிறோம், நுளம்பூரில் போட்டிருக்கிறோம். ஸோ அவங்களோட மந்த்லி பில் கன்சம்ஷனில் ஆல்மோஸ்ட் நியர் டு 70,000 வந்து 1 lakh rupees வரையும் அவங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் பண்ண சொல்கிறோம். அதுக்கும் சப்சிடி உண்டு. அப் டு 10 கிலோவாட் வரையும் ரிஜிஸ்டர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனாக இருந்தது அப்படின்னா இந்த பிஎம் சூரியகார் ஸ்கீம்லேயே அவங்க சப்சிடி அவைல் பண்ணலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலுமே எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும்ல. கரெக்ட். ஏன்னா இதுக்கு வந்து நான் ஒரு பர்மிஷன் வாங்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும், கரெக்ட், ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கணும். கரெக்ட். எதுக்குப்பா இதெல்லாம், நம்ம ஆல்ரெடி இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருப்பாங்க. இது கவர்மெண்ட்டோடைய லைசனிங்கிறது பெரிய டாஸ்க்கு தான். ஸோ ஏன்னா ஒரு லேமேன் வந்து போயிட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண, நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த போர்ட்டல் சொல்கிறேன், அதாவது நேஷனல் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் சொல்கிறோம். அதுக்கடுத்து தமிழ்நாடு போர்ட்டலுக்கு போகணும். அதுக்கடுத்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு மீட்டருக்காக பேசணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது, பழைய மீட்டரை எடுத்துகிட்டு புது மீட்டர் போடணும். ஸோ நிறைய பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது இது வந்து பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு சாதாரண ஒரு பீப்புள் வந்து நம்ம இப்படியே நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே டர்ன் கீ ப்ராஜெக்ட் தான். ஸோ கஸ்டமர் ஒன்லி ஃபார் ஸ்பேஸ், அவங்களுடைய ரூஃபுடைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க, as well as மணி கொடுப்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் நாங்களே தான் கோஆர்டினேட் பண்ணிவிடுவோம். ஸோ டில் உங்களுடைய மீட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து கவர்மெண்ட் பீப்புளோட லைசனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுலேருந்து சப்சிடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வாங்கி கொடுக்குற வரை எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நாங்களே பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் எங்களோட நீங்கள் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய வந்து ஃபிட் அண்ட் ஃபர்கட் மாதிரி தான். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துட்டோம், ஆர்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம்.
ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். அவங்கள கான்டாக்ட் பண்ணால் மட்டும் ஆமாம், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ரூஃப் எங்களுக்கு சோலார் பண்ணணும் அப்படின்ற ரெக்யர்மெண்ட் மட்டும் சொன்னால் போதும். ஸோ நாங்களாம் வந்து உங்களுடைய சிஸ்டம் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும், என்ன மாதிரியான சிஸ்டம் போடலாம், எங்கே போடலாம் அப்படின்ற டிசைன் கால்குலேஷன் எல்லாமே கொடுத்துட்டு, ஸோ எவ்வளோ ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டி நம்ம போடலான்ற நம்ம கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். ஸோ நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு 3000 to 5000 ருபீஸ் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ தென் இது சோலார் பண்ணுறது ஒரு அட்வைசபிளான இது தான். ஓகே சார். என்ன இருந்தாலும் சேஃப்டியை பற்றி மக்கள் எல்லாருமே யோசிப்பாங்க. கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு சேஃப்டியானது? சேஃப்டின்றது ஒரு மேஜர் இது தான். ஏன்னா நம்ம நியர் டு சீஷோர் ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ எவ்ரி இயர் சைக்ளோன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ சைக்ளோனுக்கு இந்த நம்ம சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுமா, ஸோ அஸ் வெல் அஸ் வந்து கரோஷன் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய குறிஸ் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் ஜிஐ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் போடுறோம். ஸோ அஸ் வெல் அஸ் வந்து ஃபாஸ்ட்னர்ஸ் எல்லாமே எஸ்எஸ் ஃபாஸ்ட்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட்ஸ் எல்லாமே மோர் தென் ஒரு 180 to 200 கிலோமீட்டர் விண்ட் ஸ்பீட் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் போடுறோம். அஸ் வெல் அஸ் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வாலில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். பேரபெட் வாலில் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஈவன் தோ நம்ம வந்து சைக்ளோன் வந்தாலும் உங்களுக்கு மேஜராக ஷேக் இருக்காது. ஸோ ஷேக் இல்லாத நம்ம சென்டராக நம்ம சோலார் பண்ணாலும் மேக்ஸிமம் நம்மளுடைய வாலில் சப்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆகிடும். அது சொல்ல இன்சூரன்ஸ் போட்டு விடுவோம். மேக்ஸிமம் இதையும் மீறி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நம்ம நேச்சுரல் கெலாமிட்டிஸை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னாக்கா இன்சூரன்ஸும் நம்ம பண்ணிவிடுவோம். நம்ம போடுற எல்லா சோலார் சிஸ்டமுமே இன்சூரன்ஸ் போட்டுருவோம். ஸோ இன்சூரன்ஸ் போட்டோன்னா நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எல்லாமே கிளைம் ஆகிடும். ஸோ எனி டைப் ஆஃப் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், விண்டு, இந்த ஃபயர், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கிளைம் ஆகிடும். நம்மளோட இதில் ப்ராப்பரான எர்த்திங் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் எர்த்திங் பண்ணுவோம், ஏசிக்கான எர்த்திங் பண்ணுவோம், அஸ் வெல் அஸ் லைட்டிங் அரெஸ்ட்டை போட்டுவிடுவோம். ஸோ தண்டர்ஸ் இந்த மாதிரி வந்தாலும் உங்களுடைய வரக்கூடிய அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் ப்ரொடெக்ஷன் வைஸ் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 years ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ எனி டைப் ஆஃப் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் ரெக்டிஃபை பண்ணுவோம். ஸோ as well as நம்ம மொபைல் ஆப்லேயே உங்களுக்கு வந்து என்னென்ன சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எரர் கோடு காமிக்கும். ஸோ அந்த எரர் கோடை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த எரர் தான் அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் ஆப்பில் பார்ப்போம், பார்த்துட்டு அந்த எரரை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஸ்கை எனர்ஜிஸ் நிறுவனர் திரு சதீஷ்குமாருடைய பேட்டியை பேசு தமிழா பேசல இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே ஸ்கை எனர்ஜிஸ் தான் என்னுடைய வீட்லேயுமே சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட நமக்கு எந்த விதமான வேலையும் வைக்காம இன்ஸ்டலேஷனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம ஒரு செக் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் போடுறதுல தொடங்கி கடைசியாக வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டிலிருந்து அந்த கமிஷன் மீட்டர் கொண்டுட்டு வந்து வைக்கிற வரைக்கும் அனைத்து வேலைகளையும் அவங்களே ரொம்ப சீம்லெஸ்ஸா அழகா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ப்ரொமோஷனல் பதிவு இல்லைன்னு சொன்னா பொய்யா இருக்கும். ஆனா ஒரு சரியான நபரை ப்ரொமோட் பண்றோங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் ரெஃபர் பண்றேன். உங்களுடைய வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சோலார் பேனல் இன்ஸ்டலேஷனுக்கும் ஸ்கை எனர்ஜிஸினுடைய இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.